குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கதையை போய் நான் வந்து தானசாரை சொன்னேன். சொன்ன உடனே தானசாருக்கு வந்து அந்த கதை பிடிக்கல. தம்பி இந்த கதையை நல்லா பண்ண முடியாது அப்படின்னாரு. அந்த படம் தான் மந்தலவா. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தானசார் திரும்பி மீட் பண்ணி பேசும்போது நம்ம ஒரு படம் பண்ணலாம் தம்பி அப்படின்னாரு. அப்போ நான் கதையை சொல்லலை ஆக்சுவலாக. இல்லை சார், நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னேன். அந்த கதை உங்களுக்கு ஏன் பிடிக்கல எனக்கு தெரியும். ஏன்னா 10 வருஷத்துல நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து யார்கிட்ட போய் என்ன மாதிரி கதை சொல்லணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது ஒரு சின்ன எவல்யூஷன். சில ஆங்கிலத்தில் பிச்சிங்னு சொல்லுவாங்க. நான் பிச் பண்ணது ரைட்டான கதை இல்லை சார் உங்கள்கிட்ட அப்படின்னு சொன்னேன். இந்த கதையை அவர் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவர் கேட்கவே இல்லை. விஜய் சேதுபதி மட்டும் தான் சொன்னேன். நான் எப்பொழுதுமே தானசாரை வந்து நான் உயரமாகவே பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் சினிமா சேர்றதுக்கு முந்தி அவருடைய படங்களுடைய போஸ்டர், அவர் எப்பயுமே ஒரு தமிழ் சினிமாவுன்னு ஒரு மிக மிக ஒரு ஈஸ்தட்டிக் சென்சிபிளோட இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். ஒரு நாளைக்கு 2 தடவை என்னுடைய ஆஃபீஸ்க்கு வருவார். நான் வந்து என்னை வரவே அலோவ் பண்ணுவேன். நான் வரேன் சார் ஆஃபீஸ்க்கு இருந்தேன். இல்லை தம்பி நான் வரேன். காலையில் ஆஃபீஸில் வந்து என்னை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு வந்து பார்த்து போகிறேன். நான் இத்தனை படங்கள் 27 வருஷம் நான் சினிமாவில் இருக்கேன். 18 வருஷம் நான் டேரக்டர் பண்ணி வந்திருக்கேன். தானசார் மாதிரி எனக்கு ஒரு சுதந்திரம் கொடுத்த ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அவர் ஒரு படத்தை அவர் எப்படி எடுக்கிறாருன்னா, இந்த படத்தை பற்றி மேக்ஸை பற்றி சொல்லும்போது, தம்பி ஒரு கதை வந்து ஒரு பையன் வந்து சொன்னான் தம்பி, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்க. ஹி ஆல்வேஸ் ட்ரீம்ஸ் அபவுட் ஸ்டோரிஸ். அவருடைய இன்டர்வென்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு கிரியேட்டிவ் இன்டர்வென்ஷன் தான். யூஸ்வலாக ஒரு டேரக்டர் அப்படின்னா ஒரு படி வந்தால் பிறகு வந்து we unknowingly will become arrogant. We never listen to some people's counsels. பட் நான் சின்ன வயசு ஃபர்ஸ்ட் படம்லாம் தான் அப்படி கிடையாது. என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் தான் என்னுடைய முதல் கவுன்சில்ஸ், என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே அவங்க தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஒரு 11 நண்பர்கள் இருக்காங்க உலகளாவி. ஸோ நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சவங்க 11 நண்பர்களுக்கு நான் வந்து ஸ்கிரிப்டை வந்து மெயில் பண்ணுவேன். அவங்க படிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் ரொம்ப வித்தியாசமாச்சு. நான் ஒர்க் பண்ணுற ட்ரெயின் படம் நான் எல்லாமே தானசாரை சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஒரு இயக்குனராக மட்டுமே ஒரு 50 லென்ஸ்ல போட்டுட்டு நான் ஐம் சீயிங் மை வேர்ல்ட் அண்ட் மை வேர்ல்ட். பட் ஒரு ப்ரொடியூசராக வந்து அவங்க வந்து சம்டைம்ஸ் தே வேர் லாங் லென்ஸ், சம்டைம்ஸ் தே வேர் 24 லென்ஸஸ். ரொம்ப அகலமாக பார்க்கலாம். நோரன் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எடுக்கிறாரு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இங்கே நம்ம இந்தியா பார்த்தோம்னா ஷியாம் படங்கள்லேருந்து ஆரம்பிச்சுன்னா வெற்றிமாறன்லேருந்து இன்னைக்கு ராம் இருந்து தியாகராஜன், குமார் ராஜா, இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி படங்களை கொடுத்த டேரக்டர்ஸ் எல்லாமே. இதுதான் ரைட் ஃபிலிம் அப்படின்றது கிடையாது. ஃபிலிம் அப்படின்றது வந்து நிறைய ஜானரில் இருக்கணும், நிறைய சுவைகளை கொண்டதாக இருக்கணும். ஒரு சாப்பாடு எடுத்துட்டோம்னா வந்து we are not just merely surviving to eat ஒரு ஃபுட்டு. அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால தான் வந்து இயற்கையை நம்மளுக்கு டேஸ்ட் பட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கு. எக்ஸ்ட்ரானரி எவல்யூஷன் நம்மளுக்கு வந்து அவர் டங் ஹஸ் பீன் கிஃப்டட் பை தி எக்ஸ்ட்ரானரி டேஸ்ட் பட்ஸ். அது மாதிரி டிஃப்ரெண்டாக நம்ம வந்து பார்க்கணும். ஒரு ஷோலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு காலத்தில் அதை விட ஒரு கமர்ஷியல் படம் இல்லை. மேபி இட் வாஸ் ரிப் ஆஃப் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். ஆனால் அது ஒரு மிகப்பெரிய, இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் படமாக ஷோலே இருக்குது. கமர்ஷியல் படங்களும் பண்ணணும். ஒரு கதாநாயகன், கணவன் மனைவி உறவு, ஒரு கதாநாயகன் அண்ணன் தங்கை உறவு, ஒரு கதாநாயகன் நண்பர்கள் உறவு, இப்படிலாம் இப்படியும் இருக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு பெரிய வீர சாகசம் செய்யும் ஒரு கதாநாயகனாகவும் இருக்கணும். ஆல்சோ வித் த ஆக்டர்ஸ், த ப்ரொடியூசர்ஸ், சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். ஸோ இதையும் மனதில் கருத்து வச்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பத்திரிகையாளரும் நம்மளும் பார்த்தோன்னா ரெண்டு கையை கோர்த்து தான் நடக்கும்.
நீங்கள் எல்லாம் நாங்கள் இல்லை, நாங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சில நேரங்கள் நான் திரும்பி சொல்கிறது, கருணையோடு கொஞ்சம் மனதில் வைத்து அந்த மனிதன் எப்படியாப்பட்ட சினிமாக்களை பண்ணியிருக்கிறான் அப்படின்றத வச்சோம் நம்ம கொஞ்சம் விமர்சனத்தை கொஞ்சம், ஐ எம் நாட் சேயிங் டு டோன் டவுன், ஐ எம் சேயிங் கொஞ்சம் ப்ளீஸ் ஆட் லிட்டில் கம்பேஷன் when you criticize a movie. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்னைக்கு சினிமாவை பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ கஷ்டத்தில் இன்னைக்கு சினிமா இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது. கஷ்டம்னா ஒரு எப்படி ஒரு ஒரு சீசன் கூட ஒரு 4 சீசன் இருக்கும். ஆனால் இன்னைக்கு சினிமா அவ்வளோ கஷ்டத்தில் பெரிய சினிமா பெரிய படங்கள் போட்டு தான் இன்னைக்கு சினிமா பண்ண முடியுது. சின்ன படங்களே இன்னைக்கு எடுக்க முடியாது. நான் நல்லா தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் வந்து ஒரு முழு நீண்ட ஒரு கதாபாத்திரம் எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் மகேந்திரன் வந்து தெளிவு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான்சா கம்பெனிலேருந்து ஒரு படம்னே நீங்கள் வந்து பாப்பா கேளுங்க நிறைய தம்பி போய் கதை கேட்டேன். ஒரு மாதிரி ரா ஃபீல்டில் ஒரு டோட்டலாக ஒரு டார்க் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி ஒரு நேரேஷன் சொன்னார். அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துருக்க ட்ரெய்லருக்கும் உங்களுக்கு படம் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி ஒரு காக்கி சட்டக்காரன் இருக்கிற ஒரு எமோஷன், காக்கி சட்டக்காரனுக்குள்ள ஒரு உணர்வற்ற ஒரு ஆள் இருப்பான் அப்படிங்கிறது பொதுவான அந்த டிபார்ட்மெண்ட் அதான். பட் அதுக்குள்ளார ஒரு உணர்வு இருக்கும். தான் கூட வேலை செய்கிறவனை காப்பாற்றுற ஒருத்தர் என்ன புத்திசாலித்தனமாக இருக்கணும், எவ்வளோ போராடணும், அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ தேவைப்படும். இந்த பெரிய ஹீரோ எப்படி இருக்கவர்ன்றத சுதீப் சாரோட உருவத்தை முத்திரன்ல அதை நான் கொஞ்சம் படத்தோட இந்த பேச்சோட கடைசியாக பேசணும்னு நினைக்கிறேன். தானு சாரை பற்றி அவர் எடுத்த படத்தில் நடிச்சுட்டு அவரை பற்றி பேசுறதுங்கிறது வந்து நான் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னோட அனுபவம் என்னென்னா, சுந்தரராஜ சார்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க தானு சார். அதை யதார்த்தமாக பார்க்க போகும்போது மணப்பந்தல்னு SSR நடித்த ஒரு படத்தோட 650 ரூபாய் என்னவோ போட்டு வாரத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆரம்பிச்சு ஏற்கனவே ரிலீஸ் ஆகி ஓடாத படத்தை சும்மா மெட்ராஸில் வந்து நார்த் மெட்ராஸில் ஒரு போஸ்ட் வந்து திரும்பி அந்த ஹிட்டான பாட்டை பூரா அடிச்சு ஒட்டி அந்த படத்துலேருந்து சம்பாதிச்சு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ரஜினிகாந்துங்கிற ஒருத்தர் வந்து சினிமாவுக்கு வரும்போது மதுரையில் நான் வந்து 78 9 ஸ்டாண்டாங்க தேவி தியேட்டர்னு ஒரு தியேட்டர், அந்த தியேட்டர் இப்போ இல்லை, அது பக்கத்தில் சென்ட்ரல் மார்க்கெட்ன்றது இப்போ நம்ம கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி அதான் மதுரையோட சென்ட்ரல் பொசிஷன். கண்ணை இறுக்கி மூடிட்டு கையில் ஒரு ஷாட்டை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு ஸ்டில்லு. அப்போ ரஜினி சார் பெருசாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த வேற ஒரு மொத்தம் பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். எல்லாம் 9th 10th படிக்கிற போகும்போது அந்த ஒரு ஹீரோவை இவங்க இப்படி வரப்போறாரு அப்படின்னு அவங்க எப்படி கணிச்சாங்க அப்படிங்கிறது பர்சனலாக ரஜினி சாரையும் தானு சாரையும் கம்பேர் பண்ணுறதோட ஒரு சில உருவங்கள் இந்த சினிமாவில் எப்படி போய் பதிய போகுதுங்கிறது, சினிமாவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனமான சிந்தனை இல்லாத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்னாலேயோ ஒரு ப்ரொடியூசர்னாலேயோ ஒருத்தனுக்குள்ள இருக்கிற இன்னொன்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதுதான் சினிமாவில் இருக்கிற ஒரு மேஜிக். அந்த மேஜிக் நிறையா தெரிஞ்சதுனால தான் நடுவில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள்லாம் நீ தமிழ் சினிமாவில் படம் எடுக்கிறது நிப்பாட்டிட்டாங்க. கண்டினியூவாக படம் எடுக்கிறது தானு சார், சத்யஜோதி ஃபிலிம்ஸ் 2 பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகத்தில் வருது. இப்போ என்ன மாதிரியான வியாபார சூழ்நிலை தம்பி மிஸ்கின் பேசுன மாதிரி எங்க சிக்கல் இருக்குன்னா, சர்வதேச கம்பெனிகள் வந்து இப்போ நம்ம OTT அப்படின்னு ஒரு ஏரியா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள ஒரு சின்னதாக கூப்பிங்க வாங்க இந்த மிட்டாய் கூட்டி போய் டக்குன்னு ஒரு பெரிய லெவலில் வரும்போது அப்படியே இறுக்கி போட்டு போயிட்டாங்க. ஹிந்தி சினிமா தெரியாது, தெலுங்கு, கன்னடம், தமிழ், மலையாளம் எல்லாம் ஒரு இடத்துல மலையாள படங்கள் சின்ன படங்களா அப்படி போயிட்டு இங்கே ஒரு பெரிய கேட்டை போட்டு லாக் பண்ணும்போது பெரிய ப்ரொடியூசர் தானு சார் மாதிரி நாணயமான ஆளுங்களை மாத்திரம்தான் படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண முடியும்.